அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் ரேக்கி சிகிச்சை மற்றும் அதனுடைய பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரேக்கி சிகிச்சையில் 3 முக்கியமான நிலைகள், அவற்றினுடைய சக்தி நன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரேக்கி என்பது ஒரு சாதாரண சிகிச்சை அல்ல. இது உடல், மனம் மற்றும் ஆன்மா மூன்றையும் ஒரு சரியான நிலையில் சமநிலைப்படுத்தி ஆற்றல் செய்யக்கூடிய ஒரு அற்புத நிலை. ரேக்கியினுடைய 3 நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. 3ஆம் நிலை மாஸ்டர் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதல் நிலையில் ரேக்கியினுடைய அடிப்படை அப்படின்னா அதை கற்றுக்கிறது தான், அந்த பேசிக் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு கற்றுக்கிறது தான். இது கை வைத்து சிகிச்சை செய்கிற முறைகளை பற்றியும், உடலில் இருக்கக்கூடிய 7 மூலாதார சக்கரங்களை பற்றியும், சுய சிகிச்சை செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பற்றியும், மற்றவர்களுக்கு அடிப்படை சிகிச்சை செய்வதை பற்றியும் இந்த முதல் சிகிச்சையில் இருக்கும். இந்த பேசிக் சிகிச்சை இல்லாமல், இந்த பேசிக் இல்லாமல் 2ஆம் நிலைக்கு 3ஆம் நிலைக்கு செய்ய நம்ம செல்வது மிகவும் கடினம். ஏன்னா இந்த முதல் நிலை தான் முக்கியமான ஒரு ஆழமான ஒரு புரிதலில் இருக்கும். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் சோர்வு குறையிறது, மன அழுத்தம் குறையிறது, தூக்கம் அதிகப்படியான மேம்பாடு அடைகிறது, உடல் ஆற்றல் அதிகரிக்கிறது, சிறிய உடல்நல பிரச்சனைகளும் சாதாரணமாக சரியாகிறது. இது இந்த ரேக்கியினுடைய முதல் நிலையில் ஒரு அற்புத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ரேக்கியில் 2ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ரேக்கி சின்னங்கள், சிம்பிள்ஸை பயன்படுத்துறது. இது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தூர சிகிச்சைகள் எப்படி செய்கிறது, அதற்குரிய அடிப்படை கூறுகளை பற்றி பார்க்கிறது. 3ஆவதா மனம் மற்றும் உணர்ச்சி சிகிச்சைகளை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. 4ஆவதா ஆற்றலை அதிகரித்து அதை இயக்குவது எப்படி அப்படின்னு பார்க்கறது. இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த கால மனவேதனைகளை நீக்க முடியும், கர்மாக்களை கூட இதில் எடுக்க முடியும், பயம், கோபம், கவலை இவையெல்லாம் குறைக்க முடியும், உறவுகளில் சமநிலை வருவதற்கு இது மிகவும் ஏற்ற ஒரு நிலையாக இருக்கிறது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு சிகிச்சை செய்யலாம். வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை, நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி மாற்றங்களை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. இந்த முதல்நிலை பயிற்சியில் நம்ம பயிற்சி பெற்று நிறைய சாதகங்கள் செய்யும் பொழுது 2ஆம் நிலை நமக்கு கைவரப்பெறும். அடுத்தது 3ஆம் நிலை, இதிலிருந்து அடுத்த நிலையாக இருக்கக்கூடியது. இது மாஸ்டர் நிலை அப்படின்னு பேர். இது பேரே. ஏன்னா இந்த 3ஆம் நிலையை கற்றுக்கிட்டா நம்ம மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ்டர் லெவலுக்கு போக முடியும். இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ், இன்னும் சொல்லப்போனால் மாஸ்டர் சிம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும். மாஸ்டர் ஒரு சில சிம்பிள்களை எடுத்து கொடுப்பாரு. அந்த சிம்பிள்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது மற்றவர்களுக்கு ரேக்கி கற்றுக் கொடுப்பதற்கு இந்த 3ஆம் நிலை கட்டாயம் படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஆழமான ஆன்மீக பயணத்திற்கு இந்த 3ஆம் நிலை கட்டாயம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்முடைய பிரபஞ்ச சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூத சக்திகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை சமநிலைப்படுத்துவது, சக்திகளை அதிகரிப்பது, இது எல்லாம் இந்த 3ஆம் நிலையில் வரக்கூடிய அற்புதமான நிலைகள் தான் இது. இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் 1ல் உடல் சிகிச்சை, லெவல் 2ல் மனம் மற்றும் உணர்ச்சி சிகிச்சை, லெவல் 3ல் ஆன்மீக மற்றும் கற்பித்தல். இதில் இது அடங்கும். உங்களுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையை நேர்மறையாக கொண்டு போகிறது, உறவுல மேம்பாடு, ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு இது முக்கியமான முடிவுகளாக இருக்குது. ரேக்கி என்பது ஒரு சிகிச்சை மட்டுமில்லை, இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரேக்கி கலைகளை நீங்களும் கற்று மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்தி நீங்களும் பயன்பட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க செய்வது இந்த ரேக்கியினுடைய முதல் கட்டம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று இந்த ரேக்கியினுடைய 3 நிலைகளை பற்றியும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.